A man sells two wristwatches at 594 each. On one, he gains 10% and on the other, he loses 10%. Find his gain or loss percentage on the whole. இரு கை கடிகாரங்கள் ஒவ்வொன்றையும் 594 ரூபாய்க்கு ஒருவர் விற்றார். இவ்வாறு விற்றதில் ஒன்றில் 10% லாபமும் மற்றதில் 10% நட்டமும் அவருக்கு ஏற்பட்டது. மொத்தத்தில் அவருக்கு ஏற்பட்ட லாபம் அல்லது நட்ட சதவீதத்தை காணவும். சரிங்களா? ஸோ 594 ரூபாங்கிறதுக்கு தான் விற்கிறார். ஸோ இதை நம்ம நார்மலாக இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த மெத்தட்ஸை வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ 594 அப்படிங்கிறதுக்கு விற்கிறார். சரியா? ஸோ இதுதான் வந்துட்டு செல்லிங் ப்ரைஸ். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு வாட்ச் விற்றதில் லாபம் வந்து கிடைக்கிது. சரிங்களா? ஸோ அப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு ஏதோ குறைவாக தான் வந்துட்டு இருக்கும். எவ்வளோ லாபம் கிடைச்சிருக்கு? 10% லாபம் வந்து கிடைச்சிருக்கு. இன்னொன்றில் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் இதை விட 594 அதிகம். எவ்வளோ நஷ்டம் ஆயிருக்கு? 10% நஷ்டம் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நமக்கு இப்படி தான் வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த காஸ்ட் ப்ரைஸ் என்ன, இந்த காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா தான் வந்துட்டு இந்த சம்மை வந்து நம்ம போட முடியும். ஸோ அப்போ இந்த இடத்துல காஸ்ட் ப்ரைஸாக 100% அப்படின்னு எடுத்தோம்னா இந்த இடத்துல செல்லிங் ப்ரைஸ் என்ன? 110%. ஸோ 110% அப்படிங்கிறது எவ்வளோன்னா 594. ஸோ 11th டேபிளால் அடிக்கலாம். 11 10s ஆர் 10% என்ன வரும்னா 11 5s ஆர் 55, 11 4s ஆர் 44. ஸோ அப்போ 100% எவ்வளோ வரும்? 540. ஸோ அப்போ காஸ்ட் ப்ரைஸ் 540 ரூபா விலை மிக்க ஒரு வாட்சை என்ன பண்ணியிருக்காங்கன்னா 594 ரூபாய்க்கு லாபத்துக்கு விற்றுருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்துட்டு என்ன பண்ணணும்னா 594 ரூபாய்க்கு இன்னொரு வாட்ச் விற்றுருக்காங்களா, அந்த இன்னொரு வாட்ச் வந்துட்டு பார்த்திங்கன்னா லாஸில் விற்றுருக்காங்க. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் லாஸ்? 10% லாஸ். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் 100% அப்படின்னு எடுத்துருக்கோம்னா இந்த செல்லிங் ப்ரைஸ் வந்துட்டு எவ்வளோன்னு எடுத்துக்கணும்? 90%ன்னு எடுத்துக்கணும். ஏன்னா 10% லாஸில். ஸோ அப்போ 90% ஈக்குவல் டு 594. ஸோ 9 டேபிளால் கேன்சல் பண்ணால் 10% ஈக்குவல் டு 9 6 ஆர் 54, ரிமைண்டர் 5, 9 6 ஆர் 54. ஸோ 10% 66ன்னா 100% என்னவாக இருக்கும்? 660 இருக்கும். சரிங்களா? சப்போ ஒரு வாட்சினுடைய காஸ்ட் ப்ரைஸ் 540 ரூபா, இன்னொரு வாட்சினுடைய காஸ்ட் ப்ரைஸ் 660 ரூபா. மொத்தம் எவ்வளவு? காஸ்ட் ப்ரைஸ் மொத்தமாக எவ்வளவு அப்படின்னா 600 1200. ஸோ செல்லிங் ப்ரைஸ் மொத்தமாக எவ்வளவு? செல்லிங் ப்ரைஸ் மொத்தமாக எவ்வளோனா ஒரு வாட்சினுடைய ப்ரைஸ் 594 ரூபா, 2 வாட்ச் 594 ரூபாய்க்கு விற்றுருக்காங்களா? ஸோ அப்போது 500 500 1000, 94 94 188. ஸோ அப்போது 1188 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. சரி. ஸோ அப்போ மொத்தமாக எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னா 1200 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. மொத்தமாக விற்றது எவ்வளவு அப்படின்னா 1188. ஸோ அப்போ எவ்வளோ ரூபாய் அவருக்கு நஷ்டம் ஆகுது அப்படின்னா 12 ரூபா. ஸோ 12 ரூபாங்கிறது 1200ல் எவ்வளவு சதவீதம்? எவ்வளோ பார்த்தனுமே சொல்லிடலாம். எவ்வளோ சதவீதம்? 1%. ஸோ 1% அவருக்கு என்ன ஆகுதுன்னா லாஸ் ஆகுது. சரியா? இதுதான் வந்துட்டு இதுக்கான ஆன்சர். இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஓகே.
சரி, ஸோ இந்த சம்மை வந்துட்டு வேறு எப்படி போடலாம் அப்படின்னா 10% லாபமா. ஸோ 10% லாபங்கும் போது நம்ம வந்து சக்ஸஸிவ் பர்சன்டேஜ் ஃபார்முலா வந்துட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க. பர்சன்டேஜ் வீடியோஸ்லாம் முடிச்சாச்சு தானே, அங்கே வந்துட்டு அதில் பார்த்துருப்போம். 10% லாபம் அப்படின்னா +10, இன்னொன்றில் 10% நட்டம் அப்படின்னா -10. சரிங்களா? ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 10 இன்ட்டு 10, அது இந்த வேல்யூஸ் எடுத்துக்கணும், டிவைடட் பை 100. ஸோ +10 -10 0 ஆயிரும். -0 0 0 0 எவ்வளோ 1. ஸோ ஆன்சர் 1%. சரியா? அவ்வளோதான். பட் வந்துட்டு இந்த மெத்தடை விட முன்னாடி போட்ட மெத்தட் தான் பேஸ். சரிங்களா? அது புரிஞ்சிருக்கணும். புரிஞ்சிருந்தால் தான் இந்த ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா டேரெக்டாக இந்த ஷார்ட்கட் மட்டுமே படிச்சிட்டிங்க அப்படின்னா ஏன் இதை போடுறோம், எப்படி ஆன்சர் வந்துச்சு அப்படின்னே வந்து உங்களுக்கு தெரியாது. ஓகேவா? ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏபி பை 100. ஸோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ப்ராஃபிட் ஆகிருக்குன்னா ப்ளஸ்ஸு, டிக்ரீஸ் ஆகிருக்கு அல்லது லாஸ் ஆகிருக்குன்னா மைனஸு. சரியா? சரி, ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் வந்து போகலாம். ஆஃப்டர் கிவிங் a discount of 20%, the shop owner gets a profit of 10%. If the market price is so even after giving a discount of 20%, the shop owner gets a profit of 10%. If the market price is 2200, then the cost price is, ஸோ காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 20% தள்ளுபடிக்கு பின்னரும் வியாபாரிக்கு 20% லாபம் கிடைக்கிறது எனில், 10% லாபம் கிடைக்கிறது. குறித்த விலை 2200 எனில் அடக்க விலை என்ன? ஓகேவா? ஸோ இந்த கொஷின் வந்து நம்ம போடலாம். ஸோ இந்த இடத்துல காஸ்ட் ப்ரைஸ் இருக்குது. காஸ்ட் ப்ரைஸை விட செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா ப்ராஃபிட் வந்து 10% கிடைக்குதா, அதனால் செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக தான். ஆக்சுவலி மார்க்கெட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸை விட அதிகம். ஓகேவா? ஏன்னா செல்லிங் ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட் தராங்களா 20%, அப்போது மார்க்கெட் ப்ரைஸை விட செல்லிங் ப்ரைஸ் குறைவு தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம லைனை எழுதியாச்சு. இப்போ இதில் மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு கொடுத்துறாங்க, 2200 கொடுத்துட்டாங்க. இப்போ இதிலேருந்து எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறாங்க, 20% டிஸ்கவுண்ட் தராங்க. ஸோ 20% டிஸ்கவுண்ட் அப்படின்னா 10% எவ்வளவு, 220. 20%னா 440. ஸோ 440. முதல்ல இதில் வந்துட்டு 2200லேருந்து 400 மட்டும் நம்ம மைனஸ் பண்ணால் என்ன வரும், 1800 வரும். ஸோ 1800ல் 40 நம்ம மைனஸ் பண்ணால் 1760 வந்து வரும். இதுதான் வந்து செல்லிங் ப்ரைஸ். ஸோ அடுத்ததான் என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த செல்லிங் ப்ரைஸ் விற்றுருக்காங்கல்ல, இது ஆக்சுவலி ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணுது. எவ்வளோ ப்ராஃபிட் மேக் பண்ணுதுன்னா 10% ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணுது. அதாவது காஸ்ட் ப்ரைஸை விட 10% அதிகங்களாம். அப்போ நான் செல்லிங் ப்ரைஸ் நம்ம 110%ன்னு சொல்லலாமா, காஸ்ட் ப்ரைஸ் 100%ன்னு நம்ம சொல்லலாம். ஸோ 110% is equal to the 1760. ஸோ இது 11ஆல் டிவைட் ஆகும். ஸோ 10% ஈக்குவல் டு 11 1s are 11, 11 6 are 66, 0. அப்போ 100% என்னவாக இருக்கும், 1600 இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 1600. ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு வந்துட்டு நம்ம இதை கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து பார்க்கலாம்.